ரத்தினசாமி. நான் ஒரு 10, 15 பேர் வச்சு கேட்டரிங் நடத்தினுக்கிறேன். சமையல் வேலைனாவே உங்களுக்கே தெரியும். டெய்லி டெய்லி கஷ்டப்படணும், எடுத்த ஆர்டர் முடிக்கணும். இந்த சமையல் தொழில்ல ஒரு சின்ன தவறு நடந்தா கூட நம்ம பேரு கெட்டு போயிடும். இந்த கேட்டரிங் தொழில் நல்லா தான் போயிருந்துச்சு. அப்பதான் ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டருக்கோசரம் நான் அங்க இங்க கடன்பட்டு ஒரு பில்டிங்கை வாடகை எடுத்து மளிகை சாமான் அது இதுன்னு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டேன். போட்டு நல்லபடியா தான் போயிருந்துச்சு. அப்பதான் பழைய கம்பெனில வேலை செஞ்ச பார்ட்னர் அவன் வந்து அந்த கம்பெனில போயிட்டு என்னை விட கொட்டேஷன் கம்மியா போட்டு என்னுடைய ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஊர்ல 2, 3 காடு இருக்குது. அதை வித்துட்டு கடத்தெல்லாம் அடிச்சுட்டு ஊர் பக்கமே போயிடலாமான்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டேன். என் கஷ்டத்தெல்லாம் புரிஞ்ச என் மகன் தான் இந்த சுலைமான் கல்லை பத்தி என்கிட்ட சொன்னான். இந்த சுலைமானின் கல் இருந்தா நம்ம வளர்ச்சி பிடிக்காதவங்க நம்ம கிட்டே நெருங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கண் திருஷ்டி, பொறாமை இதெல்லாம் நம்ம கிட்டே நெருங்காது அப்படின்னு சொல்லி எங்கள் பையன் சொன்னான். என் பையன் தான் எனக்கு சுலைமானிக் அக்கிக்கல் பதிச்ச இந்த மோந்திரமும் இந்த டாலரும் வாங்கி வந்து கொடுத்தான். அப்போ தான் எங்கள் பையன் கொடுத்த சுலைமானிக் கல் பதிச்ச இந்த மோந்திரத்தையும் இந்த டாலரையும் நான் போட்டுக்கிட்டேன். வீட்டு வேலையும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து ஒரு கால் ஓன்னு அழுது எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. அவளும் நிக்காக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னோட ஆசை நிறைவேறவே இல்லை. ஏஜென்சி பணம் கட்டணும்டா, காசை கொடுன்னு கேட்கும்போது உங்ககிட்ட பணம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு என்ன திருப்பி கேட்டான். எனக்கு அந்த நேரம் உசுரே போயிடுச்சு. எனக்கு இந்த வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் வராதா? எனக்கு இந்த வாழ்க்கையில இருந்து நான் முன்னேற முடியாதா? எனக்கு இந்த வாழ்க்கையில இருந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காதா? மற்றவங்கள மாதிரி என்னால வாழ முடியாதா? என் கூடவே இருக்க நண்பர்கள் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க எல்லாரும் ஏங்காத நாளே இல்ல. இந்த நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையை மாத்த போகுதா? முழுமையா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருமா? அப்படிப்பட்ட உங்க எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் அந்த இறைவன் கிட்ட தான் இருக்கு. அந்த இறைவன் நமக்கு தந்த ஒரு வழிதான் ரொம்ப பழமை வாய்ந்த, அரிதான, சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஹத்ரத் சுலைமான் தந்த இந்த சுலைமானிக் அக்கிக்கல். அந்த சுலைமானின் அக்கிக்கல்லில் வைத்த மோதிரம், டாலர் நம்மளுடைய பிரச்சனை அனைத்தும் தீர்க்கக்கூடியதுதான். அதுதான் இந்த இறைவன் நமக்கு கொடுத்த சக்தி வாய்ந்த பதில். சுலைமானிக் ஹக்கிக்கல் ஹத்ரத் சுலைமானின் அமல் மூலம் உருவாக்கப்பட்டது. இது முழுக்க முழுக்க இயற்கையான, சக்தி வாய்ந்த, பாதுகாப்பான கல். இவ்வளவு சக்தி வாய்ந்த சுலைமானிக் ஹக்கிக்கல் பதித்த டாலர் மற்றும் மோதிரம் அணியும் பொழுது மிகவும் பாதுகாப்பு, தீய சக்திகளின் கந்திருஷ்டி, பொருளாதார தடை நீங்கி வியாபாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து நிம்மதியையும் வெற்றியையும் தரும் அதிர்ஷ்ட கல்தான் சுலைமானிக் ஹக்கிக்கல் பதித்த டாலர் மற்றும் மோதிரம்.